بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாக்கிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய அந்த ஜும்மா உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜும்மாவுடைய தலைப்பு தடுமாறும் உள்ளம். உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா முகல்லிபல் குலூப் சப்பித்த கல்வி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுகின்ற யா அல்லாஹ் என்னுடைய அந்த உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலை பெற செய்வாயாக என்ற பிரார்த்தனையை நபிகளார் அவர்கள் அதிகம் கேட்டிருக்கின்றார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகளார் அவர்கள் இந்த உள்ளத்தை மார்க்கத்தின் பக்கம் நிலைபெற செய்வதற்காக இறைவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த உள்ளம் என்பது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான இன்பங்களுக்கும் அற்பமான சுகங்களுக்கும் தடுமாறக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள், உள்ளம் என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால், 4 புறம் காற்றடிக்கக்கூடிய இடத்தில் ஒரு இறகு கிடந்தால் எப்படி அது இங்கும் அங்கும் தடுமாறுமோ, பறந்து கொண்டிருக்குமோ, அதுபோல மனிதனுடைய உள்ளம் என்பது இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அலைபாயக்கூடிய உள்ளத்தை பண்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த அருள்முறை இருக்கிறது என்பதையும் நபிகளார் அவர்கள் சொன்னார்கள். فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. நேர்வழி என்பது என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் அச்சப்பட மாட்டீர்கள், கவலைப்பட மாட்டீர்கள். ஒரு தடுமாறட்டம் இல்லாத வாழ்வு, அச்சமில்லாத வாழ்வு, கவலை இல்லாத வாழ்வு மனிதர்களுக்கு எங்கே கிடைக்கிறது என்று சொன்னால், நேர்வழி என்பது என்னிடத்திலிருந்து வருகிறதே, அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் உங்களுக்கு அச்சம் கிடையாது, கவலை கிடையாது, துன்பம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான இன்பங்களுக்கு தன்னுடைய மனதை இச்சைப்படுத்தக்கூடிய நிலைக்கு மனிதன் தள்ளிவிடுகின்றான்.
ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், இந்த உலகம் என்பது அற்பமானது. ஒமல் ஹயாத்தி துனியா இல்லா மதாவுல் குரூர். அற்பத்திலும் அற்பம் இந்த உலக இன்பம் என்பது. நீங்கள் எந்தவித இன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது மனைவி மக்கள் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பமாக இருக்கலாம், பொருளாதாரத்தை திரட்டுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய இன்பமாக இருக்கலாம், அல்லது புகழால் பெருமையால் கிடைக்கக்கூடிய இன்பங்களாக இருக்கலாம். நீங்கள் எப்படிப்பட்ட இன்பங்களை பார்த்தாலும் சரி, அது அற்பத்திலும் அற்பமானது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த உலக வாழ்வு என்பது உங்களுக்கு சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்வில் யார் நன்மையை தேர்ந்தெடுத்து மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல போகின்றார்கள், யார் தீமையான விஷயங்களை கையில் எடுத்து நரகத்திற்கு செல்ல போகின்றார்கள் என்பதற்கான சோதனையான வாழ்வு இந்த உலக வாழ்வு என்று சொல்கின்றான். அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசுராமலாம். உங்களுக்கு மரணமும் வாழ்வும் கொடுக்கப்பட்டிருப்பது எதற்கு என்று சொன்னால், நீங்கள் அழகிய செயலை தேர்ந்தெடுக்க போகின்றீர்களா என்பதற்கான சோதனை களமாக இந்த உலக வாழ்வு கொடுக்கப்பட்டு, அந்த மரணத்திற்கு முன்பு இந்த உலகத்தில் வாழ்கின்றீர்களே, அப்படிப்பட்ட தருணத்தில் நீங்கள் அழகிய செயலுக்குரியவர்களாக, அருள்முறை சொல்லக்கூடிய உபதேசத்திற்கு உட்பட்டவராக, நபிகளார் அவர்கள் கற்றுத்தந்த அந்த வாழ்க்கை முறைக்கு உட்பட்டவர்களாக நீங்கள் வாழ்கிறீர்களா, நாம் வாழ்கிறோமா என்பதை பார்ப்பதற்குத்தான் மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான், இந்த உலக வாழ்வை சோதனையாக கொடுத்திருக்கின்றான். அப்ப இந்த மார்க்கத்தில் பயணிக்கும் போது நிறைய தடுமாற்றங்கள் வரும், நிறைய திசை மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். சொந்தங்களால், உறவுகளால், நட்புகளால், பொருளாதாரத்தால் மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்தில் மார்க்கத்தை விட்டு விலக வேண்டிய ஒரு நிலை என்பது மனிதனுக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட தருணத்தில் ஒரு மனிதன் எப்படி உறுதியாக இருக்கின்றான், எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, இந்த ஏகத்துவத்தை பிற மக்களிடத்தில் சொல்லக்கூடிய முஸ்லிமாக இருக்கிறேன் என்று யார் சொல்கின்றானோ அவன் தான் அழகிய சொல்லை சொன்னவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவன் இந்த மார்க்கத்தில் பயணிக்கும் பொழுது நிறைய தடுமாற்றங்கள் வரும், நிறைய எதிர்ப்புகள் வரும், நிறைய விமர்சனங்களை சந்திக்க வேண்டி வரும். அப்படி வரும் பொழுது நான் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தாலும் இந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்து பிற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து இந்த ஏகத்துவத்தை பிற மக்களிடத்தில் சொல்லக்கூடிய மூமினாக, முஸ்லிமாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய ஏகத்துவவாதியாக இருக்கிறேன் என்று எவன் சொல்கின்றானோ அவன் தான் அழகிய சொல்லை சொன்னவன் என்று அல்லாஹ் தஆலா அருள்வதில் சொல்கின்றான். ஆனா இந்த அழகிய சொல்லுக்கு உரியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கின்றோம். ஏகத்துவத்தை சொல்லும் போது கடுமையான எதிர்ப்புகளை சந்திக்கும் போதெல்லாம் உறுதியாக இருக்கக்கூடிய மனிதன் ஏதாவது ஒரு அற்பமான விஷயத்தை தடுமாறி விடுகின்றான். ஊர் எதிர்ப்புகள் என்றால் சொன்னாலும் சரி, ஊரை எதிர்த்து நின்றாலும் சரி, படைத்த ரப்பை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய மனிதன் கூட சில நேரத்தில் இன்பங்களுக்கும் சொந்த உறவுகளுக்கும் தடுமாறி நிற்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த அருள்முறையை படிக்கும் போது நீங்கள் பொருள் உணர்ந்து படியுங்கள். இந்த அருள்முறையை படிப்பது மந்திரம் போல ஓதுவதற்காக அல்ல. ஒரு மனிதன் அருள்முறை வேதத்தை படிக்கிறான் என்றால், அல்லாஹ்வுடைய வஹியை படிக்கிறான் என்றால், அதை தன்னுடைய வாழ்வில் உரசி பார்க்க வேண்டும். இந்த அருள்முறை வசனம் என்னிடத்தில் எங்கே இருக்கிறது, இந்த அருள்முறை வசனத்திற்கு நான் எந்த அளவுக்கு உயிரோட்டம் கொடுத்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு அடியானும் அந்த அருள்முறையை படித்து அதற்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆனால் சிலர் என்ன செய்கிறார்கள், தடுமாற்றத்தின் காரணமாக அருள்முறை வேதத்தை அவர்கள் இஷ்டத்திற்கு அல்லது அவர்கள் இந்த உலக வாழ்விற்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கின்றோம். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், அத்தமுருன் அன்னாஸ பில் பிர்ரி வதன்சவுன அன்ஃபுஸகும் அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தாக்கிலூன். அருள்முறையை படிக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, அடுத்தவருக்கு உபதேசம் செய்யக்கூடிய என்னுடைய அடியார்களே, உங்கள் விஷயத்தில் இந்த அருள்முறை என்ன பிரதிபலனை கொடுத்தது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அருள்முறையை படிக்கின்றீர்கள், அடுத்தவருக்கு உபதேசம் செய்கின்றீர்கள், இந்த அருள்முறை வசனத்துக்கு நீங்கள் உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றீர்களா? அல்லாஹ் தஆலா அடியார்களை பார்த்து கேட்கிறான். இந்த அருள்முறை வசனம் என்பது என்னை நேர்வழிப்படுத்த வேண்டும், இந்த அருள்முறை வசனம் என்பது என்னுடைய உள்ளத்தில் பதிந்து என்னுடைய வாழ்வில் அது பிரதிபலிக்க வேண்டும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும், படைத்த இறைவன் எதை கடமையாக்கினானோ, படைத்த இறைவன் எதை செய்யுமாறு எதை கட்டளையிட்டானோ அதை செய்பவன் மூமினாக வஹிக்கு உயிரோட்டம் கொடுத்தவனாக இருக்கின்றான். அப்படி தோழர்கள் இருந்தார்கள். கைபர் போர்க்களம் காலையிலிருந்து மாலை வரை அந்த போர் நடைபெறுகிறது.
கடுமையான வெப்பம், பசியோடு பட்டினியோடு தாகத்தோடு எதிரிகளை மிக வீர தீரமாக தோழர்கள் எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேர் உதவியினால் வெற்றி கிடைத்து விடுகிறது. காலையில் பசியோடு இருந்தவர்கள், பட்டினியோடு இருந்தவர்கள், தாகத்தோடு இருந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பேர் உதவியினால் வெற்றி கிடைத்த பிறகு மாலையில் மகிழ்ச்சியாக என்ன செய்கிறார்கள்? சாப்பிடுவதற்கு, உணவு சமைப்பதற்கு எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அடுப்பு பற்ற வைக்கப்படுகிறது. சமைப்பதற்கு பாத்திரம் அடுப்பில் ஏற்றி வைக்கப்பட்டு விட்டது. நபிகளார் அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். ஒரு பாத்திரத்தில் நாட்டுக்கழுதியின் இறைச்சி இருக்கிறது. அப்போ நபிகளார் அவர்கள் கேட்கிறார்கள், இது என்ன இது என்று. அப்போ தோழர்கள் சொல்கின்றார்கள், இது நாட்டுக்கழுதியின் இறைச்சி என்று சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், தோழர்களே தெரிந்து கொள்ளுங்கள், இந்த நாட்டுக்கழுதியின் இறைச்சி என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, மூமின்களே உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். காலையிலிருந்து பசியோடு இருந்தவர்கள், பட்டினியோடு தாகத்தோடு இருந்து எதிரிகளிடம் போர் செய்த தோழர்கள் பசினியோடு பட்டினியோடு அந்த உணவை சமைக்கக்கூடிய தருணத்தில் நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த நாட்டு கழுதின் இறைச்சி என்பது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த தோழர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த இறைச்சியை வீசி எறிந்து விட்டு வேறு உணவை சமைப்பதற்கு தயாரானார்கள். அந்த தோழர்களுடைய அந்த இறையச்சத்தை பாருங்களேன். இன்னைக்கு பசியோடு இருக்கிறோம், பட்னியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கின்றோம், காலையிலிருந்து போரில் கலந்து கொண்டு சோர்வடைந்திருக்கின்றோம், இன்று மட்டும் இந்த உணவை சாப்பிட்டுக் கொள்ளலாமே என அவர்கள் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இது அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கிறான் என சொன்ன மாத்திரத்திலேயே அதை தூக்கி எறிந்து விட்டு அடுத்த உணவிற்கு தயாரானார்கள் என்றால் இதான் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய மொழிக்கு உயிரோட்டம் கொடுப்பது. அப்படி இருக்கணும். ஒன்றை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றானா, அதிலிருந்து விலகி வரக்கூடியவன் தான் உண்மை முஃமினாக இருக்க முடியும். எப்படி வேண்டுமானாலும் வாழலாங்கிறது இஸ்லாத்துல வாழவே முடியாதுங்க. ஒரு வட்டம் இருக்கிறது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வரையறை அல்லாஹ் தஆலா நிர்ணயித்திருக்கின்றான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை நபிகளார் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நான் காலணி அணிவதில் இருந்து, என்னுடைய வணக்க வழிபாடுகளில் இருந்து, நான் இல்லறத்தில் ஈடுபடுவதில் இருந்து, என்னுடைய மனைவியிடத்தில் நடக்கக்கூடிய முறைகளில் இருந்து, அந்நிய ஆண் பெண்ணிடத்தில் பேசக்கூடிய முறைகளில் இருந்து, நான் வியாபாரம் செய்கின்றேனே அந்த வியாபாரம் வரை நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நபிகளார் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இறுதி தருணத்தில் என்னுடைய நாவுகள் என்ன உச்சரிக்க வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது ஒன்றை ஏற்று ஒன்றை மறுப்போம் மூமினாக முடியுமா? அவர் தடுமாறுகின்ற அந்த உலக இன்பத்திற்காக, சொந்த பந்தத்திற்காக சொந்தத்தை பகைத்துக் கொள்ள முடியவில்லை, உறவுகளை பிரித்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் நபிகளார் கற்றுக் கொடுத்த மொழியில் இருந்து தடுமாறுகின்றான். அருள்முறை சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்து மனிதன் தடுமாறுகின்றான். அல்லாஹ் தஆலா அற்புதமா சொல்றான், குறைந்த செலவில் செய்யக்கூடிய திருமணத்தில் தான் அருட்கொடை இருக்கிறதுங்கிறான். அந்த திருமணத்தில் தான் அருட்கொடை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அருள்முறையில் நமக்கு உபதேசத்தை சொல்கின்றான். ஆனால் அந்த உபதேசத்தை ஏற்றும் ஏற்காமல் ஒரு மனிதன் பயணிக்கிறான் என்றால், ஏற்காமல் புறக்கணிக்கிறான் என்றால், அவரிடத்தில் அந்த உலக தடுமாற்றம் தெரிகிறது. சொந்தத்தை பகைத்துக் கொள்ள முடியவில்லை, உறவுகளை பகைத்துக் கொள்ள முடியவில்லை, உணர்வுக்கு அடிமைப்பட்டு போய்விடுகின்றான். இப்படித்தான் சோதனை வருங்கிற அல்லாஹ் தஆலா. இப்படிப்பட்ட சோதனைகள், நெருக்கடிகள் வரும். ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது நெருக்கடியில் உறுதியாக இருந்த மனிதன், நபி வழிப்படித்தான் நான் இறந்தால் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக போராடக்கூடிய மனிதன், ஒரு அற்பமான விஷயத்தில் மனிதன் தடுமாறி விடுகின்றான். இது உலகம் அற்பமானதுங்கிறார், இது நிரந்தரமானதில்லை. அருள்முறை வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழுங்கள், நபிகளாருடைய அந்த பொன்மொழிக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழுங்கள். அதுதான் உணர்வு ரீதியான வாழ்க்கை, அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை தத்துவமாக இருக்கிறது, அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. அவருடைய உலக இன்பத்திற்கு மனிதன் தடுமாறிவிட்டால் அததான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அத்தமுருன் அன்னாஸ பில் பிர்ரி வதன்சவுன அன்ஃபுஸகும் வஅன்தும் தத்லூன கிதாபா ஃபலா தாக்கிலூன். அருள்முறையை படித்தீர்கள், அடுத்தவருக்கு உபதேசம் செய்தீர்கள், உங்களிடத்தில் இந்த அருள்முறை வசனம் என்ன பிரதிபலனை கொடுத்தது அல்லாஹ் தஆலா கேட்கிறானே, என்ன பதில சொல்ல போகின்றோம்? இந்த உலக இன்பமா? இந்த உலக இன்பத்தில் கிடைக்கக்கூடிய பெருமையும் புகழும் அல்லது பாராட்டுகளோ அல்லது ஒருவருடைய திருப்திப்படுத்தக்கூடியதோ மறுமையில் எனக்கு வெற்றியை கொடுத்து விடுமா? அருள்மொழி வசனத்துக்கு நான் உயிரோட்டம் கொடுத்தால் வெற்றியை கொடுக்கும். அல்லாஹ் தஆலா எதை கடமையாக்கினானோ, அல்லாஹ் தஆலா இக்கட்டான சூழ்நிலையில் இப்படி வாழ்வதுதான் வழிமுறை என்று சொன்னானோ அதை வாழ்வதுதான் மூமினுக்கு அழகானது.
அவ தடுமாற்றங்கள் மனிதனுக்கு வருங்க. தடுமாற்றம் வரும்போது அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேட சொன்னாங்க. அருள்முறையை படியுங்கள், என்னுடைய வாழ்வில் உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது நபிகளார் சொன்னார்கள். இல்லா ரஹமத்துல் ஆலமீன், இந்த அகிலத்தாருக்கெல்லாம் அருள்கொடையாக கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கின்றீர்களா, என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள். எளிமையான திருமணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். ஊரை கூட்டி விருந்து வைக்கிறது எல்லாம் இஸ்லாத்துல இல்லையே, நபிகளார் கற்றுக் கொடுக்கலையே. எளிமையான திருமணத்தை தானே அங்கீகரித்தார்கள். அது குர்ஆனுக்கு மாற்றமாக, நபிமொழிக்கு மாற்றமாக நான் நடக்கிறேன் என்றால், நான் இத்தனை ஆண்டுகள் பயணித்தேனே, இது என்ன பிரதிபலனை எனக்கு கொடுத்திருக்கிறது? என்னையே மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் பிறருக்கு நான் சொன்ன உபதேசம் எப்படி மாற்றத்தை தரும் என நம்ப முடியும்? இந்த உலகம் அற்பமானது. நபிகளார் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த உலக விஷயத்தில் நீங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கின்றீர்களே, உங்கள் உள்ளம் தடமாறிக்கொண்டிருக்கிறது, உங்களுடைய ஆட்காட்டு விரலை எடுத்துக் கொள்ளுங்கள், அதை கடலில் மூழ்கி எடுங்கள், அது எவ்வளவு நீரை ஒட்டி வந்திருக்கும். இதுதான் இந்த உலக இன்பம்ங்கிறாங்க. இந்த உலக இன்பத்தை அற்பத்திலும் அற்பமாக நபிகளார் இதைவிட யாரும் ரொம்ப சாதாரணமாக சொல்ல முடியாது, அற்பமாக சொல்ல முடியாது. ஆட்காட்டு விரலை எடுத்து நீங்கள் கடலில் மூழ்கி எடுத்தால் எவ்வளவு இன்பம் வரும், எவ்வளவு நீரை ஒட்டி இருக்கும். இதுதான் இந்த உலக இன்பம். மறுமை மகத்துவமானது, மரணமில்லாத வாழ்வு. அந்த மரணமில்லாத வாழ்விற்கு இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம்ங்கிறாங்க. அப்ப இந்த உலகத்துல நம்ம பயணிக்கும் போது நிறைய தடுமாற்றங்கள் பல்வேறு விஷயத்துல வருங்க. நம்ம எதை நேசிக்கின்றோமோ அதுல நேசம் வரும். அல்லாஹ் தஆலா சொல்றான், தன்னுடைய மனைவி மக்களை காட்டிலும், உற்றார் உறவினரை காட்டிலும், தன்னுடைய சொத்து சுகங்களை காட்டிலும் தனக்கு பாதுகாப்பு வழங்குவன ஒரு மனிதன் காக்கக்கூடிய இல்லம் இருக்கிறது, அந்த இல்லத்தை காட்டிலும் நபிகளாரை அவன் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்காதவன் உண்மை மூவியாக இருக்க முடியாது. அப்படி நேசித்து அறவழியில் ஒரு மனிதன் பயணிக்கவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலிருந்து தண்டனை வரும், எதிர்பார்த்து காத்திருங்கள், அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். நேசம் என்பது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது நான் முகமது முன்கூட்டி பெயரை வைப்பதில் இல்ல, அதுல இல்ல நேசம். நேசம் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை தடுத்தார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் செய்ய வேண்டும் எனக்கு வழிகாட்டினார்கள் என்றால், அவள் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள், துன்பங்கள், பிரிவுகள் வந்தாலும் அதை செய்கின்றானே, அவன் தான் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடியவனாக இருக்க முடியும். அதுதான் நேசம். நேசங்கிறது என்ன தெரியுமா? எனக்கு கோடான கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒன்றை செய்ய சொன்னார்கள், அதை செய்வதனால் எனக்கு உறவுகள் பிரிகிறது, என்னுடைய உணர்வு ரீதியாக எனக்கு கஷ்டம் ஏற்படுகிறது, எனக்கு எவ்வளவோ நஷ்டம் ஏற்படுகிறது என்று சொன்னாலும் நான் நேசிக்கக்கூடிய தூதர் இதை செய்ய சொன்னார், அதை செய்கின்றேன், அதனால் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நான் பொறுத்துக் கொள்வேன் என வாழ்கின்றானே, அவன் தான் உண்மை மூமின். அவன் தான் இறை தூதர்களை உண்மை உளமாற நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சொத்து சுகங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாவற்றையும் காட்டிலும் நான் உங்களை உளமாற நேசிக்கிறேன் என்கின்றார். நபிகளார் சொல்றார்கள், உமரே, உங்களுடைய வார்த்தையை திருத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய உயிரை காட்டிலும் நீங்கள் என்னை நேசித்தால் தான் உண்மை மூமினாக முடியும். அப்படி உங்களுடைய வார்த்தைகளை திரித்துக் கொள்ளுங்கள் என சொன்ன பிறகு நபித்தோழர் உமர் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய அனைத்து இன்பங்களை காட்டிலும், உற்றார் உறவினர்களை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், சொத்து சுகங்களை காட்டிலும், என்னுடைய உயிரை காட்டிலும் நான் உங்களை நேசிக்கிறேன் என சொன்னபோது நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், இப்போதுதான் இந்த சரியான வார்த்தையை சொன்னீர்கள் என்று. அவன் நேசம் என்பது எப்படி இருக்க வேண்டுமா? உயிரை காட்டிலும் நேசிக்க வேண்டும். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களுக்காக நபி வழியை புறந்தல்வது, அல்லாஹ் சொல்ற ஒரு விஷயத்திற்கு மாறாக நடப்பது, அது எப்படி நம்ம உளமான நேசிக்கக்கூடியதாக மறுமுறை வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்ததாக மாறிவிடும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது என்பது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஒன்றை தடுத்தார்கள் என்றால், அல்லாஹ் தஆலா ஒன்றை சொல்லி இருக்கிறான் என்றால் அதற்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்வதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது, அருள்முறை வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுப்பது. தடுமாற்றம் இருக்கும்,
அப்படி தடுமாறக்கூடிய தருணங்களை எல்லாம் அருள்முறையை புரட்டி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்க்கையை படித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கு அருமருந்தாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், உறவுகளை பகிர்ச்சிக்கிட்டுமே, உணர்வுகள் ரீதியாக வேதனையாக இருக்கிறது என்ற எல்லா எண்ணங்களும் இருக்கும். ஆனால் அருள்முறையை படிக்கும் போது, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை புரட்டும் போது, நபிகள் தோழர்கள் செய்த தியாகத்தை பார்க்கும் பொழுது இதுவெல்லாம் ரொம்ப அற்பமாக தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசித்தோம் என்று சொன்னால், அருள்முறை வசனுக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய உள்ளம் தடமாறாமல் இந்த மார்க்கத்தில் பயணிக்கும். இந்த மார்க்கத்தில் நம்ம எப்படி பயணிக்கிறோமோ நம்மை பார்த்துத்தான் பிறர் நம்மை பயணிப்பார்கள். நாமே ஒரு மாற்றத்துக்கு முரணாக செய்துவிட்டோம் என்று சொன்னால், அப்ப நம்மை பார்த்து பிறர் என்ன செய்வாங்க, அவரே செஞ்சுட்டாரு இப்படி செய்யலாம் அப்படிங்கிற என்ன யதார்த்தமா வந்துள்ள மனிதர்களுக்கு. அப்ப ஏகத்துவத்தை பின்பற்றும் பொழுது நிறைய கஷ்டங்கள் வருங்க, துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், பேசுவார்கள், சில சங்கடங்கள் ஏற்படும். அதையெல்லாம் பொறுத்து கொண்டுதான் பயணிக்க வேண்டும். அப்படி நபிகளார் அவர்கள் பயணித்தார்கள். 63 ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரத்தை நபிகளார் அவர்கள் 23 ஆண்டுகள் சொன்னார்கள். 63 ஆண்டுகள் வாழ்ந்து 23 ஆண்டுகள் ஏகத்துவத்தை சொன்னார்கள். சொல்ல முடியாத துயரங்கள், துன்பங்களை நபிகளார் அவர்கள் சந்தித்தார்கள். நரக நெருப்பின் கரையோரத்தில் கிடந்த நம்மை நேர்வழிப்படுத்திய நபிகளார் அவர்கள். அப்படிப்பட்ட நபிகளார் அவர்கள், என்னை நீங்கள் உளமாற நேசிக்கின்றீர்களா? உங்களிடத்தில் நான் இரண்டே விஷயத்தை தான் கேட்கிறேன். நான் ஒன்று, பாங்கு சொன்னால் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதன் பிறகு என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். உங்களிடத்தில் நான் கேட்கக்கூடிய கோரிக்கை அதுதான். நான் பாங்கு சொல்லும் போது பதில் சொல்ல வேண்டுமா? பதில் சொன்ன பிறகு நபிகளார் மீது ஸலவாத்து சொல்வதை நபிகளார் அவர்கள் விரும்பி கேட்டார்கள். மற்றொன்றை சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மறுமையில் வசிலா என்கின்ற ஒரு உயர்ந்த பதவியை ஒரே ஒரு அடியானுக்கு தருவதாக வாக்களித்திருக்கின்றான். அந்த வசிலா என்கின்ற பதவி எனக்கு கிடைப்பதற்காக நீங்கள் இறைவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். நம்மை நேர்வழிப்படுத்தியவர், நரக நெருப்பின் கரையோரத்தில் கிடந்த மக்களை நேர்வழிக்கு கொண்டு வந்த நபிகளார் அவர்கள் கேட்கிறார்கள், என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், மறுமையில் எனக்கு வசிலா என்கின்ற அந்த உயர்ந்த பதவியை கிடைப்பதற்காக இறைவனிடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நபிகளாரோடு மறுமையில் நாம் இருக்க வேண்டியது மிகப்பெரிய பேரின்பம். அந்த பேரின்பம் எப்போது கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழும் பொழுது, அல்லாஹ்வுடைய அருள்முறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து நேசித்து வாழும் போது கிடைக்கும். எனவே எதை உபதேசமாக பெற்றோமோ அதை நம்முடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, கடந்த சில தினங்களாக இந்த மார்க்கத்தை திரைப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு கொண்டு செல்லலாம் என்பது போன்ற ஒரு செய்தி பரவலாக இஸ்லாமிய மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டு வருகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையான மார்க்கம். எப்படி ஒரு பால்ல ஒரு துளி விஷம் கலந்திருந்தால் ஒரு மனிதன் அதை சாப்பிடுவானா? சந்தேகம் என்று வந்துவிட்டால் அந்த விஷயத்திலிருந்து மனிதன் விலகிக் கொள்வதுதான் நல்ல முறை என நபிகளார் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப திரைப்படங்களில் ஒரு சில விஷயங்கள் இஸ்லாத்திற்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அல்லது இஸ்லாத்திற்கு நற்பெயரை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது நல்ல விஷயம் தானே, அதுபோல முயற்சி செய்வது நல்லதுதானே என்கின்ற ஒரு நோக்கத்தில் மனிதர்கள் புறப்பட தொடங்கிவிட்டார்கள் என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பாழான விஷயங்கள், பல்வேறு வழிகேடுக்கான விஷயங்கள் இஸ்லாமிய சமூகத்தையே தவறான வழிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். திரைப்படத்தில் இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுவது, இஸ்லாமியருடைய இன்னல்கள், வெளிநாட்டுக்கு சென்றால் ஒரு குடும்பம் எவ்வளவு துயரங்களை இங்கு சந்திக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் பெயரில் இருக்கும்போது அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறார்கள், தீவிரவாதிகள் என்று முத்திரை குத்தப்படுகிறார்கள், அவருடைய வாழ் உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் திரைப்படத்தின் வாயிலாக காட்டும் பொழுதுதான் ஒரு அந்நிய பெண்ணோடு மனைவியாக நடிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்நிய பெண்ணை மனைவியாக நினைத்து வார்த்தைகளால் அந்த வசனங்களை பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த படத்தில் பல்வேறு விமர்சனத்தக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் அந்த திரைப்படத்தில் இடம்பெறுகிறது.
நபிகளானவர்கள் இசையை தடுத்தார்கள், ஹராம் என்று சொன்னார்கள். அந்த இசை திரைப்படத்தில் இருக்கிறது. அரைகுடை ஆடைகளோடு பெண்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது திரைப்படத்தில் இருக்கிறது. அப்ப திரைப்படத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்கள் நன்மையாக இருக்கலாம். அதனால் இந்த இஸ்லாத்திற்கு திரைப்படத்தின் மூலம் பிரச்சாரம் செய்யலாம் என்கின்ற ஒரு கோணத்தில் மக்கள் பயணிக்க தொடங்கினார்கள் என்றால் அது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சொட்டு ஒரு கிளாஸ் பால் ஒரு சொட்டு விஷம் கலந்தது போலத்தான். அந்த பாலே கெட்டு போயிடும். அது குடித்தால் அந்த மனிதன் மரணித்து விடுவான். அப்ப இந்த திரைப்படம் என்கின்ற ஒரு நோக்கம், நல்ல நோக்கம் என்கின்ற ஒரு சிந்தனை மனிதர்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அந்த விதை விதைக்கப்பட்டது என்று சொன்னால் முதல் படி என்ன இருக்கும்? இந்த படம் தானே அப்படின்னு தோணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இலகுவாக இன்றைக்கு ஒரு சமூகத்தை நம்ம வென்றெடுத்திருக்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா இரவு நேரங்களில் நம்முடைய பெண்கள் கூட்டம் கூட்டமாக திரைப்பட அரங்கங்களுக்கு சென்ற நிகழ்வுகள் எல்லாம் இருந்தது. இப்படிப்பட்ட ஆபாசங்கள், இப்படிப்பட்ட ஆபாச திரைப்படங்களுக்கெல்லாம் செல்லக்கூடாது என்பதையெல்லாம் வலியுறுத்தி பிரச்சாரம் செய்து மிகப்பெரிய புரட்சியை இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறோம். நீங்க திரைப்படத்துல திரையரங்குகளுக்கு இஸ்லாமிய பெண்கள் போனால் அல்லது இஸ்லாமியர்கள் போனால் தலை கவிழ்ந்து கொண்டு செல்கிறார்கள். வெக்கப்பட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை. ஒரு மனிதன் சாராய கடைக்கு போனால் எப்படி அசிங்கமாக அருவருக்கத்தக்க நிகழ்வு இருப்பானோ அதே நிலையில் தான் திரைப்பட அரங்குக்கு செல்லக்கூடிய நிலையை இன்றைக்கு மனிதர்கள் பார்க்கிறார்கள். அப்படி மக்களை வென்றெடுத்திருக்கிறோம். அது ஹராமானது, அது அருவருக்கத்தக்கது. அரைகுறை ஆடைகளோடு திரைப்பட நடிகைகள் நடிப்பதும், அதில் இது இடம்பெறக்கூடிய இரட்டை அர்த்தம் தரக்கூடிய வசனங்கள் இடம்பெறுவதும் ஒரு நல்ல சமூக வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறது என்பதெல்லாம் சொல்லிதான் நம்ம ஒரு புரட்சியை ஏற்படுத்தி திரைப்படம் என்பது அது பயனுள்ளது அல்ல, அது நிறைய தீய விஷயங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் பிரச்சாரம் செஞ்சோம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, இந்த திரைப்படத்தின் வாயிலாக நல்ல விஷயங்களை சொல்லலாம், நல்ல கருத்துக்களை திரைப்படங்கள் மூலம் எடுத்து மக்களுக்கு சொல்லலாம் என்று ஒரு சில தரப்பினர் தயாராவது என்பது இந்த திருந்திய சமூகத்தை, நேர்வழிப்பட்ட ஒரு சமூகத்தை மீண்டும் வழிகேட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அப்ப அறியாமல், புரியாமல் செய்யக்கூடிய பிரச்சாரத்தில் நாம் கவனமாக இருக்கணும். நேர்வழி பெற்றுட்டோம், அது கூடாது என்பதை நாம் தெரிந்து நம்முடைய தலைமுறைகளை மாற்றி இருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் கூட திரையரங்குகளுக்கு செல்லாத நிலை மாறி இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஒரு சமூகம் அதை மாற்றக்கூடிய நிலையில் முயற்சிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் கவனமாக இருப்பதோடு நாம் எச்சரிக்கை உணர்வோடு அதை எதிர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சமூகத்திற்கு இது தடுக்கப்பட்ட ஒன்று என்பதை விழிப்புணர்வு செய்யக்கூடிய வகையில், அறிவுறுத்தக்கூடிய வகையில் நாம் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.